தமிழக அரசியல்ல இப்போதைக்கு இதுதான் மிக முக்கியமான ஹாட் டாபிக். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அடுத்து எடுக்க போற அந்த ஒரு முடிவு ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே உற்றுநோக்க வச்சிருக்கு. ஆமாங்க, முதலமைச்சர் விஜய் கூடிய சீக்கிரம் டெல்லிக்கு பயணம் செய்ய போறது இப்போ உறுதியாகியிருக்கு. பிரதமரை சந்திக்க அவரோட அப்பாயின்மெண்ட்டும் கேட்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த டெல்லி பயணத்துக்கு பின்னால வெறும் அரசியல் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட மிக முக்கியமான வாழ்வாதார பொருளாதார பின்னணியும் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது என்ன காரணம்? இதனால தமிழக அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது முழுசா இந்த வீடியோல பார்ப்போம். உறுதியாக தெரிந்தது என்னன்னா, முதலமைச்சர் விஜயோட இந்த டெல்லி பயணத்துக்கான ஆரம்பகட்ட வேலைகள் இப்போ ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இதனோட பின்னணி என்ன அப்படின்னு விசாரிச்சா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி சவால் ஒளிஞ்சிருக்கு. கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்துல ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்கிறது தான் இப்ப பதவியேற்றிருக்க புதிய அரசுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவாலா பார்க்கப்படுது. இந்த இக்கட்டான பொருளாதார சூழலை எப்படி கையாள்வது அப்படின்னு போன வாரம் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இங்கதான் ட்விஸ்ட். அந்த ஆலோசனை கூட்டத்துல நிதித்துறை அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த முதலமைச்சர் விஜய் முன்னாடி ரொம்ப திட்டவட்டமா எடுத்து வச்சாங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டோட வளர்ச்சி திட்டங்களுக்கும் இப்போ நிலுவையில் உள்ள பல முக்கிய பணிகளை தொடர்வதற்கும் மத்திய அரசுடன் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிப்பதுதான் ஒரே வழி. குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்திச்சு தமிழகத்திற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை உடனடியாக பெற்றுத்தரணும்னு அதிகாரிகள் தரப்புல வலியுறுத்தப்பட்டிருக்கு. தொடக்கத்துல இந்த யோசனையை ஏத்துக்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் சற்றே தயக்கம் காட்டியதாக சில அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசை சார்ந்திருக்காமல் இந்த நிதி சிக்கலை தீர்க்க வேறு ஏதேனும் மாற்று வழிகளை நாம் தேட முடியாதா அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட அவர் கேள்வி எழுப்பியிருக்கார். ஆனா அதுக்கு பதிலளித்த நிதித்துறை அதிகாரிகள், தற்போது புதிய பட்ஜெட், அதாவது வரவு செலவு திட்டத்தை தயார் செய்ய வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். எனவே குறுகிய காலத்திற்குள் மாற்று வழிகளை கண்டறிந்து நிதி திரட்டுவது என்பது உடனடியாக சாத்தியமில்லை அப்படின்னு யதார்த்தமான நிலையை விளக்கியிருக்காங்க. சரி, இப்போ உண்மை என்னன்னு பார்த்தா, அதிகாரிகளின் விரிவான விளக்கத்தையும் தமிழ்நாட்டோட தற்போதைய பொருளாதார சூழலையும் புரிந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் இறுதியாக அவங்களோட ஆலோசனைக்கு பச்சை கொடி காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் டெல்லி சென்று பிரதமரை சந்திப்பதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு அதற்கான ஆரம்பகட்ட பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசின் சார்பில் பிரதமர் அலுவலகத்தை, அதாவது PMOவை தொடர்பு கொண்டு முதலமைச்சரின் சந்திப்பிற்கான நேரம் கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் பிரதமர் மோடி தற்போது பல்வேறு அரசுமுறை நிகழ்வுகளிலும் அரசியல் பணிகளிலும் மிகவும் பிஸியாக இருப்பதால் தமிழக அரசின் இந்த கோரிக்கை இன்னும் பரிசீலனையிலேயே இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமரின் நேரம் கிடைத்தவுடன் பயண தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. இந்த நிதி நெருக்கடிக்கு மத்திய அரசை சார்ந்துதான் இருக்கணுமா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ இந்த விவகாரத்துல இருக்கிற அடுத்த முக்கியமான அரசியல் பரபரப்புக்கு வருவோம். முதலமைச்சர் விஜயின் இந்த டெல்லி பயணம் வெறும் நிதி கோருவதற்கான பயணமாக மட்டும் அமைய போவதில்லை. மாறாக அது தேசிய அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய பயணமாக இருக்கும் அப்படின்னு தவேகாவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் சொல்றாங்க. ஏன்னா தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸை சேர்த்து கொண்டதற்காக காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி நேற்று இரவு முதலமைச்சர் விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். அந்த சுமூகமான உரையாடலின் போது, நான் விரைவில் டெல்லிக்கு வரவிருக்கிறேன், அப்போது உங்களையும் அன்னை சோனியா காந்தி மேடத்தையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற விரும்புகிறேன் அப்படின்னு விஜய் கூறியிருக்கார். இதனால் டெல்லி செல்லும் முதலமைச்சர் விஜய் ஒருபுறம் பாஜக தலைமையிலான மத்திய அரசிடம் தமிழகத்திற்கான நிதியை பெற பேச்சுவார்த்தை நடத்தினாலும், மறுபுறம் காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே போன்றோரை சந்திக்கவிருப்பது உறுதியாகியுள்ளது. இந்த முரண்பாடான சந்திப்புகள் மற்றும் கூட்டணி அரசியல் நகர்வுகள் டெல்லி அரசியல் வட்டாரத்திலும் தமிழகத்திலும் புதிய விவாதங்களையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனா இதை பற்றி சிலரின் கருத்து என்னன்னா, மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படுவதும் அதே நேரத்தில் தங்களது அரசியல் கூட்டணி கட்சிகளுடன் சுமூகமான உறவை பேணுவதும் ஒரு புதிய முதலமைச்சரோட முதிர்ச்சியான அணுகுமுறைதான் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ, முதலமைச்சர் விஜயின் இந்த முதல் டெல்லி பயணம் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்று தருமா, மத்திய மாநில அரசு உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயோட இந்த டெல்லி பயணம் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்?
உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.